இன்னைக்கு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு குக்கர்ல உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு பவுல்ல போட்டு நல்லா மசிச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கட் பண்ண பச்சை மிளகாயும் மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்துட்டு மாவை எடுத்து பெரிய உருண்டையா உருட்டிக்கணும். சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா அகலமா தேய்ச்சிக்கணும். சென்டர்ல மசால் வைக்காம இருக்க ஒரு மூடியை வச்சு கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலா அந்த சப்பாத்தியில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். சென்டர்ல இருக்க மூடியை எடுத்துட்டு கிராஸா கட் பண்ணி 2 ஸ்பூன் மைதா ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு மைதா மாவு பேஸ்ட் எடுத்து சென்டர்ல மட்டும் தடவி அதுல நம்ம ஒவ்வொரு லேயரா எடுத்து சுருட்டினா இந்த மாதிரி அழகான பீஸ் கிடைக்கும். எல்லா மாவையும் இந்த ஷேப்க்கு எடுத்ததுக்கு அப்புறம் உருட்டி வச்ச எல்லா சப்பாத்தி மாவையும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதை ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. நல்லா இருக்கத்த. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா பன்னீர் பிரியாணி செஞ்சு எங்க மாமியார் கொடுக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து தண்ணியில ஊற வச்சுட்டு 30 கிராம் பன்னீர் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கட் பண்ண பன்னீர்ல கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஊற வச்ச பன்னீரை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் பட்டை, லவங்கம், அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு லாஸ்டா ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், வேக வச்ச சுண்டல் போட்டு நல்லா கலந்து விட்டு 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கட் பண்ணி வச்ச மல்லி இலையை தூவி கலந்து விட்டு எடுத்தா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. இதை ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். அத்தை, நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பன்னீர் பிரியாணியா சூப்பரா இருக்குமா? விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, அதனால நானே ஒரு கொழுக்கட்டையை ரெடி பண்றேன். மிக்ஸி ஜார்ல 7-8 முந்திரி கொஞ்சமா வேர்க்கடலை போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டு துருவிய தேங்காய் ஒரு முடி போட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே அரைச்சி வச்ச வேர்க்கடலை முந்திரி அதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு தனியா எடுத்து வச்சிடணும். ஒரு வானல்ல 1 கப் வெல்லம் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் தட்டி வச்ச ஏலக்காய் 2-3 போட்டு காய்ச்சின பாக தேங்காயோட ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் ஒரு குண்டான்ல தண்ணி காய வச்சு கொஞ்சமா எண்ணெயும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு போட்டு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு கொள்ளுக்கட்டாச்சி எடுத்து கொஞ்சமா நெய் விட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு க்ளோஸ் பண்ணி அரிசி மாவு உள்ள வச்சு கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சு தேங்காய் பூரணத்தை உள்ள வச்சு மேல அரிசி மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி எடுத்து பிளேட்ல லைனா அடுக்கி வச்சுட்டு செஞ்ச கொள்ளுக்கட்டையை இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். அத்தை, இந்தாங்க அத்தை, நான் ட்ரை பண்ண கொள்ளுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. எங்க டேஸ்ட் பண்ணுவோம். சுவையா இருக்குமா? இன்னைக்கு சாக்லேட் பனானா கேக் செய்ய போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல வாழைப்பழம் 2 உரிச்சு போட்டு 2 முட்டையை உடச்சு ஊத்தி 1/2 கப் சக்கரை போட்டு நல்லா அரைச்சு ஒரு பவுல்ல ஊத்திக்கணும். மைதா 1 கப், கொக்கோ பவுடர் அதோட சேர்த்துட்டு எண்ணெய் 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பால் 1/2 கப் ஊத்தி நல்லா கலந்துட்டு அதோட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும். அடுப்புல குக்கரை வச்சு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் மோல்டுல பட்டர் தடவி மேல மைதா கொஞ்சம் தூவி விட்டு கலந்து வச்சதை எடுத்து அதுல ஊத்தி அதை எடுத்து குக்கர்ல வச்சு குக்கர் முடியல பெல்ட்டும் விசிலும் இல்லாம மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிடணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வெந்துருச்சுன்னா டூத் பிக் விட்டு பார்க்கும்போது கேக் ஒட்டக்கூடாது. வெந்த கேக் எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு குண்டான்ல பாலை ஊத்தி நல்லா காஞ்சது அதோட சாக்லேட் கொஞ்சம் போட்டு நல்லா மெல்ட் ஆனது அகரகர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். வெந்த கேக்கை ஈவனா கட் பண்ணிட்டு செஞ்சு வச்ச அந்த சாக்லேட் மிக்ஸை அந்த கேக் மேல ஊத்தி விடணும். ஊத்தி ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கேக்கை ஸ்லைஸ் போட்டு பார்த்தா கீழே பன்னாவும் மேல வந்து சாக்லேட்டாவும் சூப்பரா இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். சூப்பரா இருக்குமா? அவ்வளவுதானே. இன்னைக்கு குர்குரே ஸ்டைல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். குக்குரேவா? 1 கப் அவுல எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அதே கப் அளவு கடல மாவு எடுத்து அதுல கொட்டி கலந்துட்டு எந்த கப்ல கடல மாவு அளந்தமோ அதே கப்ல 1 கப் தண்ணி ஒரு குண்டான்ல ஊத்தி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிச்சதும் தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கலந்த மாவை எடுத்து கொட்டி நல்லா இந்த பதத்துக்கு கிண்டி விட்டுறணும். ஒரு 5 to 10 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுல ஒரு 1/4 கப் மைதா ஆட் பண்ணி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி கையில வச்சு உருட்டி குர்குரே டைப்ல எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி வச்ச அந்த சேஃப் எல்லாத்தையும் எடுத்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு சாட் மசாலா கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு குட்டி பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். என்னங்க பையனுக்காக குர்குரே ஸ்டைல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க.
பொறு நல்லா இருக்குமா, என் பேரன் சாப்பிடுவாமா. இன்னைக்கு சூப்பரா ஒரு எக் லாலிபாப் செய்ய போறோம். 3 முட்டையை எடுத்து தண்ணியில போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு வெந்த முட்டையை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு காய் சீவிர கட்டையை வச்சு நல்லா சீவிக்கணும் தூளா. 5-6 பிரெட்டை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு பிரெட் கிராம்ஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். துருவி வச்ச முட்டையை ஒரு பவுல்ல போட்டு அதோட கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கேரட், கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு சில்லி பிளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா பிச்சு போட்டு சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி அதுக்குள்ள சீஸ் கியூப்ஸை வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு தண்ணி, சில்லி பிளெக்ஸ், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட்ல பிரெட் கிராம்ஸை கொட்டி பிடிச்சி வச்ச உருண்டையை கார்ன்ஃபிளவர்ல டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் டூத் பிக் சொருவி டேஸ்டிங்காக எங்க அத்தை கிட்ட கொடுத்தேன். அத்தை இந்தாங்க, நான் செஞ்ச எக் லாலிபாப் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குமா. அம்மா சாக்லேட் வேணுமா, வாங்கிட்டாமா? சாக்லேட்லாம் இல்ல, ஃப்ரூட்ஸ் இருக்கு, வேணா கொடுக்கவா? சாக்லேட் தான் வேணும். ஃப்ரூட் கேண்டி ஜெல்லி பண்ண போறேன். பிளாக் கலருக்காக கிரேப்ஸோ, ஆரஞ்சுக்காக ஆரஞ்சு ஃப்ரூட்ஸோ, ரெட் கலருக்காக தர்பூசணி இல்லனா மாதுளப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது 3யும் தனித்தனியா மிக்ஸி ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸா தனியா எடுத்துக்கணும். 3 ஜூஸையும் வடிகட்டி வச்சு தனித்தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல கடற்பாசி கொஞ்சம் சேர்த்து அதோட சக்கரை 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல வாட்டர்மெலன் ஜூஸை ஊத்தி அதோட தேவையான அளவு சுகர் போட்டு அகரகர் 1 ஸ்பூன் போட்டு கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு அதோட எலுமிச்சப்பழம் ராஸ்மல் போறதுக்காக புளிஞ்சு விட்டு அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜெல் பதம் ஆன உடனே இறக்கி வச்சுட்டு அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸையும் கிரேப் ஜூஸையும் தனித்தனியா கொதிக்க வச்சு 3 ஜூஸும் ஜெல் பதம் ஆன உடனே சிலிக்கான் கேண்டி மோல்ட்ல ஒவ்வொரு ஜூஸையும் ஒவ்வொரு ஷேப்ல ஊத்திக்கிட்டேன். 3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் எடுத்தேன்னா ஒவ்வொரு ஷேப்லயும் ஒவ்வொரு கேண்டி ஜெல்லி கிடைக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு என் பையன் கிட்ட கொடுத்தேன். இந்தாப்பா ஃப்ரூட் ஜெல்லி. இது ஓகே, சாக்லேட் வாங்கி தரேன். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல வெண்டைக்காய் கிரேவி பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் தேவையான அளவு எடுத்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கணும். மல்லி இலையை நல்லா தூளா கட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்ல எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட 1/2 கப் தயிரை ஊத்தி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் அதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மல்லி இலை மேல தூவி ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சு அதோட வெண்டைக்காய் கிரேவி வச்சு எங்க மாமியார்ட்ட கொடுத்தேன். அத்தை இந்தாங்க, வேற மாதிரி கிரேவி வெண்டைக்காய் வச்சு செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா.